முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விழுஞ்சியம் போர்ட். இது சம்பந்தமாக இனாகுரேஷன் நடந்தது. பிரைம் மினிஸ்டர் நேரடியாக அதை திறந்து வைக்கிறார். ஒரே மேடையில் சசி தரூர், கௌதம் அதானி, பினராயி விஜயன், இதை பிரைம் மினிஸ்டரே சொல்லும் போது, இப்ப இந்த மேடையில் நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க பார்த்தா பல பேருக்கு வயிற்றுச்சலா இருக்கும். இப்ப இந்த ப்ராஜெக்டே நமக்கு வர வேண்டியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இப்போ ஆந்திராவில் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் இருக்குது. இது ஒரிஜினலாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. அப்போ அந்த திமுக ஆட்சியின் போது அப்போ மீட்டிங்க்கு ஒரு முரசொலி மாறன்லாம் இருந்தபோது இந்த மீட்டிங்கு திமுகலேருந்து போக வேண்டிய ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட ஏறத்தாழ 1 மணி நேரம் போகவே இல்லை, லேட்டாக போனாங்க. அவங்க பார்த்துட்டு இதுதான் கொடுக்குற மரியாதையா ஒரு முக்கியமான ஒரு திட்டத்துக்குன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் வேணவே வேணாம், இது நான் சொல்கிறது ஆவணத்தில் உள்ளது, இதை ஸ்ரீஹரிகோட்டாக்கு மாற்றிட்டாங்க. இதே மாதிரி தான் விழிஞம் தமிழ்நாட்டிற்கு தான் முதல்ல அலாட் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட், தமிழ்நாடு மீனவர்கள்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணி இதை தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் பண்ணாங்க. இப்படி தானே நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வரக்கூடாது, மீத்தேன் இவங்களே எம்ஓயு கைத்து போட்டுருவாங்க, அப்புறம் மீத்தேன் வரக்கூடாதும்பாங்க, நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், இப்படி பல விஷயங்களில் திராவிட அரசுகள், முக்கியமாக திமுக அரசு இவங்களே எம்ஓயு கைத்து போடுவாங்க. நீட் தேர்வு மாதிரி இவங்களே நீட் தேர்வை கொண்டு வரும்போது காந்தி செல்வன் கைத்து போடுவார், அப்புறம் நீட் தேர்வு வேண்டான்னு இன்னி வரைக்கும் போராடுவாங்க. இது ஒரு வழக்கம். இது இவர்களுடைய திராவிட நாடக மாயை. இது